Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 2 example 2.31ல second subdivision பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது polar formல இல்லாம ஒரு complex number கொடுத்திருக்காங்க. power வேற இருக்கு. first நம்ம உள்ள இருக்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். சோ நான் உள்ள இருக்கிறத r into cos theta plus I sin theta க்கு equate பண்றேன். இங்க xன்றது உங்களோட real part minus root 3, y என்றது imaginary part 3. இங்க cos theta நெகட்டிவ்ல இருக்கு, sin theta பாசிட்டிவ்ல இருக்கு. இப்ப r கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா root of x square plus y square. So root of minus root 3 the whole square plus 3 square. So root 3 square பண்றப்ப 3 ஆயிடுது, 3 square பண்றப்ப 9 ஆயிடுது. So 12. root 12ல வந்து நான் 4 3s ஆர்னு பிரிச்சிருக்கேன். root 4 வந்து 2 ஆயிடுது. So 2 root 3. அடுத்தது alpha கண்டுபிடிக்கிறதோட formula tan inverse of modulus of y by x. So tan inverse of y பதிலா 3 by x பதிலா minus root 3. இது நம்மளுக்கு ரொம்ப clumsy-ஆ நம்மளோட tabular columnல இருக்கிற மாதிரி வரல. அதுக்காக இந்த 3 வந்துட்டு root 3 into root 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஒரு root 3 கேன்சல் ஆகிடும். அண்ட் ஆல்சோ மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸோட வேல்யூ வந்துட்டு root 3 ஆகிடுது. ஸோ நம்ம டேனில் போயிட்டு நம்மளோட டேபிள் வேல்யூ செக் பண்ணோம்னா 60 டிகிரி அப்போ வருது. தட் இஸ் பை பை 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சைன் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. சைன் பாசிட்டிவாக இருக்குன்னா theta lies in the second quadrant. Here theta takes the value pi minus alpha. Alpha நான் இப்போதான் pi by 3னு கண்டுபிடிச்சிருக்கேன். So theta is equal to pi minus pi by 3. LCM பண்ண பிறகு theta ஓட வேல்யூ 2 pi by 3 அப்படின்னு கிடைச்சிருது. இப்போ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதி r into cos theta plus I sin thetaவை நான் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து அந்த பவரை கொண்டு வர ஹோல் பவர் 31. இதுக்கும் 31 போட்டுடுறேன், இதுக்கும் 31 போட்டுடுறேன். இதை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா 31 வெரி பிக் பவர், அதை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த போலார் ஃபார்முக்கு மட்டும்தான் சில ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இந்த 31 வந்து உள்ளே வருது, தட் இஸ் De Moivre's theorem அப்ளை பண்ணுறோம். ஸோ bringing the power inside, so 31 into 2 becomes 62 pi by 3 ரெண்டு பக்கமும். இது ரொம்ப பிக்கராக இருக்குது அப்படின்றனால நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்சிஎம் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 20 pi plus 2 pi by 3 அப்படின்னு போட்டிருக்கேன். காசுக்கும் என்ன கொடுக்குறோமோ அதே தான் சைனுக்கும் கொடுக்குறேன். இது நீங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து 360 ப்ளஸ் தீட்டா மாதிரி வந்துடும். ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 360 உங்களால் எழுத முடியும் கரெக்டாக. ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டா அப்படின்றப்போ தீட்டா லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ். அப்போ காஸ் 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3 வருது. அகெயின் இதை நான் வந்து மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், பிகாஸ் நம்மளுக்கு பை வரைக்கும் தானே டேபிள் வேல்யூ தெரியும். ஸோ அதனால இது வந்து நான் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். pi minus pi by 3 LCM பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும். 180 minus theta வந்து செகண்ட் குவாட்ரண்ட், அங்கே sin theta மட்டும்தான் பாசிட்டிவ். அதனால் மைனஸ் காஸ் pi by 3 ப்ளஸ் I sin pi by 3 அப்படின்னு வந்துடுது. ஸோ pi by 3 அப்படின்றது வந்து 60யோட வேல்யூ. ஸோ காஸ் 60 வந்து 1/2, sin 60 வந்துட்டு root 3/2. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் மறுபடியும் லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காட்டுறேன், பொறுமையாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்க்குறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய பூஸ்டிங்காக இருக்கும். Thank you children. Bye bye.